உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். சார், வக்கரம் என்பது வேறு, வக்கர நிவர்த்தி என்பது வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். குரு வக்ரமானார், போன வருடம் வக்ரமானார். எங்கிருந்து? ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு சென்றார். வக்ரம்னா அதான் பொருள். இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் ரிஷபத்திற்கே வருகிறார். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன போன்றவற்றை பார்க்க போகிறோம். இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சா நன்மை தானே. ஒருத்தர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். நம்ம மேனேஜரே எடுத்துக்கங்க, கொஞ்ச நாளாக நம்ம மேலே கோபமாக இருந்தார். இப்போ கோபம்லாம் சரியாகி நல்லா பேசுகிறாருன்னு அப்போ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஒய்ஃப் நம்ம கூட பேசாமே இருந்தாங்க, ஒரு வாரமாக பேசலை, இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறாங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. ஸோ அப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1:30 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து? வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போய் அவர் வக்ர நிவர்த்தி, தன்னுடைய உக்கிரத்தை தனித்துக் கொள்கிறார். அவரோட கோபம், டென்ஷன்ஸ் குறையுது என்று பொருள் கொள்ளணும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி பலன்களால் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, வழக்கமாக யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெற்றி வாகி சுட போகிறீர்கள். ஒரு பந்தயம், அந்த பந்தயத்தில் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும், யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எந்த விதமான பலன்களை தரப்போகிறது? சார், 12 குடையவன் வக்ரமாகி உடம்புல உட்காந்துருந்தான். 12 குடையவன் மட்டுமா? 9 குடையவனும் வக்ரமாகி உடம்புல உட்காந்துருந்தான். உலகத்திலே பெரிய டென்ஷன் எதுனா, இந்த டென்ஷனாக இருக்கிறவங்க நம்ம கூட வச்சிருக்கிறது தான் பெரிய டென்ஷன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப டென்ஷனாக இருக்கிற ஆளுங்களோட சில பேர் இருப்பாங்க, இங்கேருந்து பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு போகும்போது போகிற வழியெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது ஒய்ஃப்கிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி பொங்கல் பண்டிகை, பொங்கல் கொண்டாட போகிறோம். ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்லுவாங்க? பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஹலோ சொல்லு, ஆமாம் வந்துட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு என்னன்றப்போ கண்டபடி திரிகிட்டே போவான். இப்போது ஒய்ஃபும் பார்த்துட்டே இருப்பாங்க, ஒய்ஃபும் குழந்தையும். ஏதாவது நம்மக்கிட்ட பேச மாட்டானா? கடைசி வரைக்கும் பிஸியாக இருப்பாங்க. அதான் சார், சொன்னால் செய்யுங்க சார். பேசி முடிச்சுட்டு ஹலோ என்ன பீச்சில் என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிறது. எங்கடா என்ஜாய் பண்ண விட்ட? ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் நீ தான் கத்திட்டு இருக்க, ஒரு பாட்டு கூட கேட்க விடல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த டென்ஷனான ஆளுங்களோட இருந்தீங்கன்னா நீங்களும் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ அப்போது 12-9 கூடிய குரு வக்ரமாகி உடம்புல உட்காரும் பொழுது உடல்நிலையில் டென்ஷன் வருகிறது. என்னன்னே தெரியாத இனம் புரியாத டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அது என்ன இனம் புரியாத டிப்ரெஷன்? சார் நல்லா புரிஞ்சுங்க. கால் வலிக்குதுன்னா காலுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். வாய் வலிக்குதுன்னா வாய்க்கு நிறைய வேலை கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் டாக்டரே சொல்லுவாங்க, இது பேர் வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும், த்ரோட் ரெஸ்ட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக. பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்லாம் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ஒரு 3 நாளைக்கு பேசாமல் இருங்க, அமைதியாக இருங்க, மௌனம் வருதான் இருங்க, என்ன சொல்லுவாங்க. மனசுக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மனசு டயர்டாயிரும். உலகத்தில் எல்லாமே டயர்டாகும். மனசு டயர்டாகும் போது என்ன ஆகுது? டிப்ரெஷன் வருது. இந்த டிப்ரெஷனை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உடனே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறோம், ஒரு பச்சை கலர் மாத்திரை சாப்பிட்றாரு, கொடுக்குறாரு, அதை வாங்கி தின்னா சரியாக போயிடும்னு நினச்சிக்கிறோம். உலகத்திலேயே டிப்ரெஷனை சரி பண்ணுறதுக்கு ஒரே டூல்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான். நீங்கள் உங்களுக்கு நம்ம ஊர் கோவிந்தசாமி கூட போய் சந்தோஷமாக உட்காந்து தீர்த்தவாரி தான் ஜாலின்னா ஜாலியாக இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் உலகம் அழிஞ்சிடாது. ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் உங்களை திரும்பி பார்க்க கூட போவதில்லை. திரும்பி பார்த்தால் அதற்கு தெரிகின்ற தூரத்திலும் நீங்கள் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சிங்க. உலகத்தில் எல்லாரும் உங்களை பார்க்குறதா நீங்களே ஒரு பிரமை தோற்றத்தை கொடுத்துருப்பார். இந்த குரு உடம்புல உட்கார்ந்ததால் கல்லீரல், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருப்பார். இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து 2ஆம் வீட்டிற்கு போகும் பொழுது 9 குடையவன் 2ஆம் வீட்டிற்கு வரார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் பல வழிகளில் வரும். இழந்த கடன்கள் எல்லாம் வசூலாகும். யார்கிட்டெல்லாம் பணத்தை கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வசூலாகும். கவலைப்படாதீங்க. இந்த மாதம் உங்கள் மாதம் தான். இந்த பிப்ரவரி தொடங்கி உங்களுக்கு அடுத்து இந்த மே 15ஆம் தேதி குரு ஒரிஜினலாக பயிற்சி அடைவார் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு. அதுவரை உங்கள் காட்டில் மழை. குரு வக்ர நிவர்த்தி அடைந்தால் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ உங்களுக்கு தான் சந்தோஷம். காரணம், மேஷராசிக்காரர்களுக்கு 2 கூடிய தனாதிபதி, பாக்யாதிபதி 9 குடையவன் 2ஆம் வீட்டில் வரும் பொழுது பணத்தை வாரி வழங்குகிறான். கோல்டாக தரான்.
ஸோ இப்போ 9 குடையவன் 2ஆம் வீட்டில் வரும்பொழுது அதிர்ஷ்டங்களை தருகிறார். பணம் என்பது ஒரு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பணம் என்பது அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பணத்தை பிடிக்குதாங்கிறது விஷயமே கிடையாது. பணத்துக்கு உங்களை பிடிக்கணும். நிறைய விஷயங்கள் சொன்னேன். சங்கரன் கூட காலைல சிரிச்சுட்டே சொன்னேன், அண்ணே நமக்கு மீடியாவை பிடிக்குதாங்கிறது விஷயமே கிடையாது. மீடியாவுக்கு நம்மளை பிடிக்கணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு பணத்தை பிடிச்சிருக்கோம். யார் இல்லைன்னா 1 கோடி கொடுத்தா கூட தான் நல்லா தான் இருக்கும். ஆனால் பணத்துக்கு நம்மளை பிடிக்கணும். பணத்துக்கு யாரை பிடிக்கும் என்றால் அந்த அமைப்பு வரும்போது தான். சில நேரங்களில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சும்மாவே கேட்டால் கூட எல்லாரும் பணம் தருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும், 3-4 லட்சம். எப்படி இவ்வளோ காசு வந்துச்சுன்னு எனக்கே தெரியல, சரசரன் வந்துச்சு. இந்த கோயில் கட்டினவங்கெல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஒரு 4 கல் கட்டு வச்சு எப்படி பணம் வந்ததுனே தெரியல, திரும்பி பார்த்தா கோபுரம் எந்திரிச்சு நிற்குதும்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும். கும்பாபிஷேகம் பண்ணுறவங்கெல்லாம் பாருங்க, ஒரு திருவிழா நடத்துகிறவங்கள்ட்டலாம் போய் கேட்டு பாருங்க. ஆரம்பிக்கும் போது 1 ரூபா இல்லாமல் ஆரம்பிப்பாங்க. அது எப்படி வசூல் ஆகுதுன்னே தெரியாது. நம்ம பிகேன் பக்தி எடுத்துக்கங்க. முதல்ல நான் 4 சப்ஸ்கிரைபர் 4 பேரோட நாங்கள் ஆரம்பித்தது தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி நடந்திருக்குன்னா ஏன்னா மீடியாவுக்கு பிகேன் பக்தியை பிடிச்சிருக்கு, லக்ஷ்மிக்கு பிகேன் பக்தியை பிடிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சிங்க. நமக்கு லக்ஷ்மியை பிடிக்குதாங்கிறது விஷயம் இல்லை, லக்ஷ்மிக்கு நம்மளை பிடிக்கணும். ரிஷபத்திலே குரு வரும் பொழுது மேசராசிக்காரர்களே, உங்களை குருவுக்கு பிடிச்சி போச்சு, கவலையப்படாதீங்க. பணம் பல வழிகள் வரும். பணம் சம்பாதிப்பதற்கு 100 வழிகள் சொல்லலாம். ஆனால் பணத்தை ஈட்டுவதற்கான வழிகள் எல்லாம் வெற்றி அடைகிறதா என்பது தான் முக்கியம். எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், பஞ்சு மிட்டாய் வித்து கூட தான் சம்பாதிக்கலாம். யார் இப்போ இல்லைன்னா, என்னால் ஒன்றுமே முடியலன்னா எங்கன்னா இட்லி கடை போட்டு பொழைக்கலாம் சொல்கிறான் இல்லையா. ரிக்ஷா இழுத்தாலோ ரிச்சாவோ அழ வைப்பேன். ஆண்கள்கிட்ட இருக்க ஸ்பெஷல் குணம் சார் அது. எங்கேயாவது இட்லி கடை போட்டாவது மனைவியா நல்லா கேட்டு பாருங்க. நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேஸ் டே மச்சாரி, டீ கூட காசு இல்லடா, ஒரு 500 ரூபா இருந்தால் ஜிபே பண்ணி விட்றா, அவன்கிட்ட டவுன் தி லெவல் கேட்போம். ஆனால் நம்ம ஒய்ஃபோ அல்லது நம்மளோட காதலியோ யாராவது கேட்குறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணவே இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா, நான் வேணா பெஸ்ட்டுமா, என்ன சப்போர்ட்னாலும் நம்ம பண்ணுறேன் அப்படிங்கிறது. இதுதான் ஆண்களோட குணம். ஸோ மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டிலே குரு வரும் பொழுது பணம் பல வழிகளில் வரும். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். கீழே போய்ட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.